முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் வந்து இந்த சாப்பாடு வந்து என் ஹஸ்பண்டுக்கு விருப்பம். சூப்பர் தங்கம். அம்மா மாம்பிள்ளை வந்து சூப்பர். சொன்னா முட்பால் முதல் பால். ரித்தி என்ன எப்படி இருக்கு? சூப்பர். கூப்பிட்டீங்க சூப்பர். நான் செய்யறேன். ஆற வந்து எட்டி பாக்குறாங்க. ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு பிகேஆர் ஃபேமிலி. இன்னைக்கு என்ன சொன்னா முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் வந்து இந்த சாப்பாடு வந்து என் ஹஸ்பண்டுக்கு விருப்பம். என்னதான் எவ்வளவு விலை கொடுத்ததுன்ற சாப்பாடா இருந்தாலும் இது அவருக்கு உண்மையிலே இன்னைக்கு ஸ்பெஷல். என்னன்னு சொன்னா என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச சாப்பாடு ஒன்று செய்ய போறேன். நீங்க யோசிக்கலாம் இந்த சாப்பாடுன்னு சொல்லி, அவ்வளவு பெருமதியான சாப்பாடு இல்லை. ஆனால் இந்த சாப்பாட்டுக்கு எந்த ஒரு சாப்பாடு நிகரே இல்லை. என்னன்னு சொன்னா பழைய சோறு, பழைய கஞ்சி, பழைய சோறுல நாங்கள் கிடைக்க போற கஞ்சி. அவருக்கு என்னதான் ரைஸ் கொத்து அல்லது வீட்டில் சமைக்கிற இறைச்சி கறியாது இல்லாட்டி மீன் கறியாது எதா இருந்தாலும் அவர் பழைய கஞ்சி வந்து அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்காட்டி நான் செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது சமைச்ச சோறு, தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறோம் பழைய சோறு. மற்றது வந்து இங்கால வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறாங்க. அம்மா தான் வெட்டினவா பச்சை மிளகா வெங்காயம். இல்லை பச்சை மிளகா கொஞ்சம் காணாத போல் நாங்கள் கொஞ்சம் செல்ல வெட்டுவோம். ஓகே. மற்றது வந்து பால், தேங்காய் பால். இது ரெண்டாவது பாலம் எடுத்து வச்சிருக்கிறா. மற்றது வந்து இது முதல் பால் எடுத்து வச்சிருக்கிறா. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வெங்காயம் என்ன செய்யணும்னா இதில் பச்சை மிளகா கொஞ்சம் காணாது, அதனால் கொஞ்சம் பச்சை மிளகா வந்து வெட்டுவோம். என் ஹஸ்பண்டுக்கு இல்லை, எனக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த சாப்பாடு. இதுல வந்து தனி டேஸ்டும் இருக்கு, அதோட சத்தும் கூட. எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சாப்பாடு, எல்லாருக்குமே பிடிக்கும். எங்கட அம்மா முதல்ல அப்படி சோறு மிஞ்சினா அப்படி செய்து தருவா. அவ செய்யற மிதப்பது வேற, நான் செய்யறது ஆற வந்து எட்டி பாக்குறாங்க. ஓகே. இப்ப அந்த கொஞ்சம் பச்சை மிளகா காரம் சொன்னா ஒரு 2 பச்சை மிளகா வெட்டி போட்டுருக்கேன். இன்னொரு விஷயம் வந்தா ஓகே என்னன்னு சொன்னா, இது நாங்க பழைய சோறு எடுத்து வச்சிருக்காங்க, அதுல 2 கைப்பொடி சோறு என்ன செய்ய போறோம்னு சொன்னா மிக்சியில போட்டு அரைக்க போறோம். வேறுன்னு சொன்னா இது அதோட கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். இப்போ நாங்கள் எல்லா சோறையும் வந்து இப்படி பிசைஞ்சு எடுத்தா கொஞ்சமாக தான் இதண்டும். ஆனால் இது மிக்சியில் வந்து 2 பொடி அரைச்சிதுன்னா அந்த டேஸ்ட் வந்து வித்தியாசம் இருக்கும். கஞ்சி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். அப்படியே இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னா மிக்சியில் அடிக்க போறோம். இதோட என்ன செய்ய போறோம்னு சொன்னா வெறும் சோறு அடிக்கலாம் தானே இது. நாங்கள் என்ன செய்ய போறோம்னா இதில் 2வது பால் விட்டு அடிக்க போறீங்க. எஸ் வாங்க. ஓகே. நாங்கள் இப்போ மிக்சியில் அடிப்போம். அடி ஓகே. இதுமா ஓகே. இது வந்து பாருங்க இவ்வளோ திக்காக இருக்குது. ஓகே, நாங்கள் இதுக்கு இதோட மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே. மிக்ஸ் பண்ணிட்டு இது வெங்காயம் பச்சை மிளகா வெட்டி தானே இருக்கும், அதை என்ன செய்ய போகிறோம்னா போட போகிறோம். ஓகே. உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் வர முடிச்சுன்னா தக்காளி பழம் வைக்கலாம். தக்காளி பழம் சின்ன நம்பட்டி போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். நீங்கள் போடலையா? நான் எனக்கு தக்காளி பழம் புளிப்பு வரும். சரியா? அப்படியே உப்பு. ஓகே. உப்பு அளவாக போட்டுட்டு நாங்கள் இதை என்ன செய்ய போகிறோம்னா கையால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண போகிறோம். இது எவ்வளோத்துக்கு இதன்றோமோ புளியிடணும். அவங்களுக்கு நல்ல டேஸ்ட் வந்து வரும். இவ்வளோதான் இதில் வேலையோ? இதில் வேலை இவ்வளோதான். இது கொஞ்சம் நல்லா இதாக விதமோ அதில் டேஸ்ட் வரும். சில வேலையில் சும்மா அப்படி கையால் அப்படி பிழிஞ்சிட்டு பிடிக்கணும். அப்படி இல்லை, நல்லா செஞ்சு டேஸ்ட் மினக்கடணும். மினக்கடணும் கொஞ்சம்.
பாக்கியோடைய ஆசையா ஆசையா இருக்கும். பழைய கஞ்சி பிடிக்கும் விருப்பமானாக்கள் எங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க. கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, விருப்பமான ஆகல எல்லாருக்குமே அது விருப்பம் எனக்கா. இதுமா அதுக்கப்புறம் நாங்கள் இனி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் முட்பால் முதல் பால். ஓகே, உங்களுக்கு ஒரே ஒரு வருந்தக்கூடிய விஷயம் என்னன்னா தேசிக்காவும் இல்லை, தேசிக்காய் வேண்டாம் மறந்துட்டோம். தேசிக்காய் விட்டால் தான் அது டேஸ்ட்டே வரும். பரவாயில்ல, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி குடிப்போம். இருக்கிறத வச்சு நாங்கள் சாப்பிடுவோம். ஓகே, இப்போ டேஸ்ட் பார்க்குறதுக்கு 2 பேர் பிஏபியா இருக்குன்னா வாங்க உங்களுக்கு அந்த பிஏபியை காட்டுறோம். பிஏபியாக்களை பார்க்க நீங்கள் சிரிப்பீங்க. வாங்க சரி, ஓகே, நாங்க இந்த பழைய கஞ்சியோட நீங்கள் குடிச்சு பாருங்க. சித்தி நீங்கள் உண்மையை சொல்லுங்க, பரவாயில்ல, நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்க. சரியா? ரித்தி என்ன நாங்கள் ரித்தி கொட்டிக்கு கொஞ்சம் கொடுப்போம். அவருக்கு துண்ணம் சொல்லுவார். ஒரு கப்பில் கிண்ணத்துல கொடுத்தா அவன் உடம்பே நாசமாகி விட்டுருவானே. உண்மையே சொல்லுவோம். நாங்கள் இதை நினைப்ப மட்டும் சொல்லக்கூடாது. ரித்தி பாபாக்கு விடு நீ வா குடிங்க. என்னங்க என்னங்க ஓகே, ரித்தி பாபா குடிங்க. நல்லா தான் இருக்கும். நாங்கள் கரைச்சா என்ன மணி கேட்க சொல்லுங்க. பச்சை மிளகா அம்மா ஒன்று தான் வட்டி இருக்கிறேன். அவன் குறைப்பு செல்லான்னு ஒன்று போட்டுருக்கான். நான் வேற என்ன போட்டுருக்கான். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ரித்திக் எப்படி இருக்கு உங்களோட ரியாக்ஷன்? எப்படி இருக்கு ஐயா? பிடிச்சங்க அம்மா வாங்க மஞ்சள். சூப்பரா இருக்கு. சூப்பர் சூப்பர் தங்கம். அம்மா மாம்பழே வந்து சூப்பர். என்ன சொல்லுது? ஒண்ணு போடல. என்ன போடல? பேசி புளி பண்ணல. மத்தேசி காரி ஓய் நான் மறந்து போறேன். அது சும்மா இந்த குளறதுனா அத்தைக்கு தராம குடிக்கிறீங்க. அத்தைக்கு தராம குடிக்கிறீங்க. உண்மையிலே சுத்தி இந்த பொத்து ரைஸ் அது இறக்கியதுல இருந்தா பழைய கறி தான் காணும். ஏனாமா பழைய கறினா அவருக்கு விருப்பம். ஓகே, நான் குடிக்க போறேன். வாங்க, நான் குடிச்சிட்டு போறேன். சூப்பர் சூப்பர் அப்புறம் சூப்பர். நல்ல வயிற்றுக்கு குளுமையா இருக்கு. சூப்பர். என்ன சொல்லுது? அம்மா அவாக தெரியுது. நல்லா இருக்கு மாதிரி. நல்லா சாப்பிட்ற. எங்களுக்கும் சிலவு குறைய. தெரிய தேவையில்லை, வீட்டை இருந்தே சாப்பிடலாம். ஓய் ஓய் என்ன எப்படி இருக்கு? நாங்களும் தான் குளிச்சு இல்ல பட்டையெல்லாம் அடிச்சு நிக்கிறோம். காலம் வந்து பழைய கறியோட முடிஞ்சது. ஓகே, என்ன விஷயம் வந்தா இந்த கஞ்சி டேஸ்ட் கஞ்சி டேஸ்டோட தான் குடிக்கறாங்க பாருங்க. கஞ்சி சுவையோட திருப்பி குடிக்கறாங்க. சரி நீங்க குடிங்க. என்ன ஸ்பெஷல்னு சொன்னா நாங்க அம்மா நான் எங்க வீட்டுக்கு அழைச்சது வந்து என்ன சொல்றதா சித்தி திடீர்னு வந்துட்டு அவ பழைய கஞ்சியோட ஜாயின் பண்ணிட்டா. சரியா? அவ குடிச்சுக்கிட்டே இருக்கட்டும். ஓகே, சொல்லுங்க என்னது? சூப்பர் சொல்லுங்க. சூப்பர் சொல்லுங்க. சூப்பர். சூப்பர் சொல்லுங்க அக்கா. வீட்டுக்கு சூப்பர் சொல்லுங்க. என்ன? கஞ்சி சூப்பர். ஏன் கூப்பிட்டீங்க? சூப்பர். கஞ்சி எப்படி இருக்குயா? கஞ்சி எப்படி இருக்கு?
சொல்லுங்க சூப்பர் குடிங்க குடிங்க அச்சா பிள்ளையடா ஓய் கரெக்டா கஞ்சி வாவ் கெட்டிக்கார மடி என்ன பிள்ளை தூக்கி குடிங்க ரித்தி குடிச்சுக்கானுங்கம்மா கஞ்சி சு ஆ கப்பட்டு குடிங்க தூக்கி குடிங்க கை இருக்கு ஆ குடிங்க தூக்கி குடிங்க குடிங்க ரித்து ரித்தி கடிக்கு மணி இந்த வேணும் அப்போ சரி உங்களுக்கு தெரியாது கடிக்கு விடு ஆ குடிங்க குடிச்சு காட்டுங்களா அம்மாக்கு கஞ்சி அஞ்சு வெள்ளம் கூட வச்சிருக்கேன் இந்த தங்கத்துக்கு கொம்பு கொம்பு முன்னுக்கு கீழே ரெண்டு மேல ரெண்டு பாரு வாங்க வடிவா வேற இல்ல பல்லு தரி ஐயா ஈயனுங்க இருக்கா ரித்திக் இருக்கா ஈயன்னு சொல்லுங்க அச்சா பிள்ள ஓய் அம்மம்மா அம்மம்மா அடி வேட போறாண்ட என்னட இருக்காது என்ன எப்படி இருக்குதுமா உண்மையாவா அதான் குடிச்சு கொண்டே இருக்கீங்களோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் நான்